நீங்க பொதுவா உங்களோட பணத்தை பேங்க் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்றதுக்கு பேங்க்குக்கு போறவங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோல ஒரு இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்ல ஏடிஎம் மிஷின் மூலயமா எப்படி பணத்தை டெபாசிட் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா ஒரு ஏடிஎம் மிஷின்ல பணத்தை வித்ட்ரா மட்டும் தான் பண்ணுவோம். ஆனா சில ஏடிஎம் மிஷின்ல பணத்தை டெபாசிட் பண்ணவும் முடியும். அதாவது ஒரே ஏடிஎம் மிஷின்ல பணத்தை டெபாசிட் பண்ணவும் முடியும், அதே நேரத்துல பணத்தை வித்ட்ரா பண்ணவும் முடியும். எல்லா ஏடிஎம் மிஷின் மூலமாகவும் பணத்தை வித்ட்ரா பண்ணலாம். ஆனா சில ஏடிஎம் மிஷின் மூலமா மட்டும்தான் பணத்தை டெபாசிட் பண்ண முடியும். பணத்தை டெபாசிட் பண்ற ஏடிஎம் மிஷினை சிடிஎம், அதாவது கேஷ் டெபாசிட் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷ் டெபாசிட் பண்ற ஏடிஎம் மிஷினுக்கும் பணத்தை வித்ட்ரா மட்டும் பண்ற ஏடிஎம் மிஷினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பணத்தை டெபாசிட் பண்ற ஏடிஎம் மிஷின்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ட்ரே இருக்கும். இதுல தான் கேஷை டெபாசிட் பண்ணுவாங்க. பணத்தை வித்ட்ரா மட்டும் பண்ற ஏடிஎம் மிஷின்ல இந்த மாதிரி இருக்காது. இதுதான் ரெண்டு ஏடிஎம் மிஷினுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இப்போ ஒரு இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்ல ஏடிஎம் மிஷின் மூலியமா எப்படி பணத்தை டெபாசிட் பண்றது அதை பத்தி பார்க்கலாம். நீங்க ஏடிஎம் மிஷின் மூலியமா பணத்தை டெபாசிட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரை மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். இப்போ பணத்தை எப்படி டெபாசிட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் இந்தியன் பேங்கோட கேஷ் டெபாசிட் மிஷின், அதாவது பணத்தை டெபாசிட் பண்ற மிஷின். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரே மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இது மாதிரி இருந்தாவே அதுல பணத்தை டெபாசிட் பண்ண முடியும். இப்போ நீங்க பணத்தை டெபாசிட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைட்ல இருக்கக்கூடிய கடைசி பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான சில ஆப்ஷன்ஸ் வரும். இதுல மூணாவதா பாத்தீங்கன்னா கேஷ் டெபாசிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு நேராக இருக்கக்கூடிய பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ உங்களோட இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பரை டைப் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பரை டைப் பண்ணும்போது தப்பா என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்கரெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணி மறுபடியும் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரை நீங்க என்டர் பண்ணலாம். நீங்க என்டர் பண்ணக்கூடிய பேங்க் அக்கவுண்ட் நம்பரை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அடுத்து உங்களோட இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பரை மறுபடியும் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கரெக்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்டர் பண்ண பேங்க் அக்கவுண்ட் நம்பரோட கஸ்டமர் நேம் மற்றும் அக்கவுண்ட் நம்பர் தெரியும். இதுல இருக்கக்கூடிய கஸ்டமர் நேமை வச்சு நீங்க என்டர் பண்ண பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கரெக்டா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்து டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பணத்தை வைக்கிறதுக்கான ஒரு ட்ரே ஓப்பன் ஆகும். அதுல நீங்க டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த பணத்தை வைங்க. பணத்தை வச்சதுக்கு அப்புறம் இந்த ட்ரே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இப்போது உங்களோட கேஷ் வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேயில் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரியும். அந்த அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டெபாசிட் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது உங்களோட டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் ஆகும். உங்களோட பணம் வெற்றிகரமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆயிடுச்சு. இப்போது டெபாசிட் பண்ணதுக்கான ரெசிப்ட் வரும். இந்த ரெசிப்டில் நீங்கள் எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸில் அப்டேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி எப்போ வேணும்னாலும் உங்களோட பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.